movable extension dining table concept inbuilt kitchen la irukum. So which you can move it, rotate it in this way. 180 degree you can rotate it. So எல்லாமே வந்து ledges இல்லாம you can go for these kind of pull out accessories. ஒரு சின்ன இடம்னா கூட அது பக்காவா நம்ம வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த மசாலாஸ் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே மேலே வந்து வச்சுருங்க. அது கொஞ்சம் வந்து ஓல்டு. ஸோ இப்படி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து இருக்கும். ஸோ இது ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ஓகே, ஒரு மிரர் மாதிரி நம்மளுக்கு அப்படியே வந்து தெரியும். So once you on the lights you will see it everything clearly. So this is another pantry storage which comes in SS finish. So அது பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி PVC cutlery trays adjust பண்ணுவோம், which is like நீங்க easily detach பண்ணிக்கலாம் இது, and clean பண்ணி you can keep it back as well. செப்பரேட்டா மேல வெச்சுக்காம you can have your oil pull out in two variants. இது பாத்தீங்கன்னா accessory based ஆவே வரும். நம்ம இப்படி இந்த மாதிரி சிங்க்குக்கு கீழ எஃபெக்டிவா ஸ்டோரேஜ் ப்ளே பண்ணிக்கலாம். just அந்த ஏரியா மட்டும் கட் அவுட் ஓப்பனிங் கொடுத்து you can utilize this with this kind of so இதெல்லாமே பாத்தீங்கன்னா you need not push very hard. நீங்க இப்படி அது push பண்ணிட்டீங்கன்னா it will be like automatic soft close concept. கிச்சனோட mandatory things எப்படி நம்ம கிச்சனுக்குள்ளே occupy பண்ணிக்கலாம். So this is one example. So இது pull out பண்ற மாதிரி. Yeah, pull out accessory மாதிரி கான்செப்ட். Okay. லேடிஸ் எப்பவுமே கிச்சன்ல தான் இருப்பாங்க. So அவங்களுக்கு ஒரு seat out space னு எதுமே இருக்காது. So அந்த மாதிரி இருக்கும்போது you can utilize this as a seat out space. இங்க உட்கார்ந்து they can chop vegetables அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு. So entirely பாத்தீங்கன்னா இந்த செட்டப் இதே லுக் உங்களுக்கு வந்து plywoodலயும் வேணும்னா நம்ம இதே டைப் ஆஃப் லேமினேஷன் இதே டைப் ஆஃப் கலர்ல நம்ம அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் புல் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா மினி பிரேக்ஃபாஸ்டா கிச்சன்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சம்படி கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா லிவிங் ஏரியாவில் டைனிங்கும் போக முடியாமல் கிச்சன்லேயே ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட்டாக கான்செப்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் பேண்ட்ரி புல் அவுட் மாதிரி. பெட்ரூம் சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 9x9 10x10 கூட பண்ணிக்கலாம். கிட்ஸ்னாலே அவங்க வெளியே தான் போய் விளையாடுற மாதிரி இருக்கும், எப்போவுமே வெளியே போய் இங்கே பண்ணோம் அது பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்பில்ட்டாக அவங்களுக்காக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வாலில் இந்த கான்செப்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம். அண்ட் இந்த மாதிரி கிளைம்பர்ஸ் மாதிரி அவங்களுக்காக இந்த ஹேண்டில் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்டு தான் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நார்மல் யூஷுவல் ஹேண்டில் இல்லாமல் யூ கேன் கோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் வீணை ஹேண்டில்ஸ் இல்லைனா பீகாக் ஹேண்டில்ஸ் அந்த மாதிரி கூட வி கேன் ப்ரிஃபர். ஆக்சுவலி லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக அந்த வுட் லுக் வந்துடும். உங்களுக்கு அந்த நைட்ல அந்த ஐ மீன் லைக் அந்த பார் எஃபெக்ட் தெரியணும், அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் ஆன் தி ஸ்லைட்ஸ் அண்ட் ஆல். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் அயனிங் பேட் அப்படிலாம் வைக்கும்போது யூ நீட் 1 feet of your space for sure. அதுவும் சென்டர் ஆஃப் த வார்ட்ரோப்ல டு ரொட்டேட் இட் திஸ் வே ரவுண்ட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் அயன் யுவர் க்ளோத்ஸ் அண்ட் யூ கேன் கீப் இட் பேக். அந்த மாதிரி வருது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OMRல தாங்க, கம்ஃபர்ட் இன்டீரியர்ஸ். ஸோ இவங்கள தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்க்க வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டிங்க எனக்கு ஒரு பெஸ்ட்டு இன்டீரியராக வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி தான் வந்து வந்திருக்கோம். உங்களுக்கு லொக்கேஷனில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம வீடியோவில் வந்துட்டு கமெண்ட்லேயே வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு இன்டீரியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. என்னோட பட்ஜெட்லேயும் வந்து இருக்கணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ப்ரிவியூவில் வந்து பார்த்துருப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். ஸோ ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், குட். ஹவ் ஆர் யூ? யா, ஐம் ஃபைன். உங்கள் நேம்? தீக்ஷா. ஓகே. ஸோ கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு மேம்? இட்ஸ் இன் ப்ராப்பர் மெயின் ரோட் ஆஃப் OMR. ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மேப்பும் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு என்ன மாதிரி இன்டீரியர்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, உங்களுக்கான ஒரு யூஎஸ்டின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி எண்ட் டு எண்ட் கஸ்டமைசேஷன் தான். ஸோ இட் இஸ் லைக் மோர் ஓவர் எவ்ரி இன்டீரியர் ஹேஸ் தட் ஸ்பெசிஃபிக் திங் கால் கஸ்டமைசேஷன், பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் த பட்ஜெட் ஆல்சோ. இட் இஸ் த மெயின் ஃபேக்டர் ஹியர். ஸோ வி ஸ்டார்ட் அப் வித் அ வெரி குட் பட்ஜெட் டு an extreme budget also, and we make sure we complete every client's need. So இப்போ ஸ்டார்டிங் நம்ம எதில் இருந்து பார்க்கலாமா? So coming to the first part, இது வந்து ஒரு movable extension dining table concept inbuilt kitchenல இருக்கும். So which you can move it, rotate it in this way. 180 degree you can rotate it towards this. So by which ரெண்டு பக்கத்துலயும் நின்னு நீங்க you can just have your breakfast, dinner அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். எப்போ தேவையில்லையோ you can close it back. Okay, so நம்ம அந்த சைடு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். It's more of like a open kitchen concept. So open kitchenல மட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஆமா. And அதுவும் இல்லாம இப்போ ஒரு L kitchen வரும்போது கடைசில ஒரு ending வருதுனா அந்த மாதிரி இடத்துலயும் we can have this kind of extension concept. Okay, so L kitchenல it is one kind of ஒரு effect like எப்படி அது கிச்சன்ல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. So இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ளெக்டிவா இருக்கும்
இருக்கும். This is called an acrylic material. So இது பாத்தீங்கன்னா you can see yourself very clearly that kind of material this is. So internally பாத்தீங்கன்னா it is completely the tandem drawers, pull out drawers எல்லாமே. So எல்லாமே வந்து ledges இல்லாம you can go for these kind of pull out accessories. Okay, so drawers பொறுத்த வரைக்கும் இப்போ பட்ஜெட்ல அப்படின்னா நீங்க என்ன மாதிரி வந்து சஜஸ்ட் வந்து பண்ணுவீங்க? இப்போ drawers பாத்தீங்கன்னா லைக் இப்படி பாத்தீங்கன்னா லைக் drawers விட இப்போலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி pull out drawers தான் ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் ஆகுது. மோர் எங்க எஃபெக்டிவா யூஸ் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இதெல்லாம் லெட்ஜஸ் போயிட்டா கூட மேலேயும் கீழேயும் தான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி புல் அவுட் ட்ராயர்ஸ் வச்சுட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கிரேட். ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் மாதிரி. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் புல் அவுட் மாதிரி ஸ்பேஸ் கேபினெட். ஸோ ஐதர் வே யூ கேன் ஆக்சஸ் இட். இட்ஸ் மோர் லைக் 1 feet ஆஃப் த ஸ்பேஸ்லேயே நீங்க இது ஒரு அழகான பேண்ட்ரி யூனிட் கொண்டு வந்துக்கலாம். ஒரு சின்ன இடம்னா கூட அதை பக்காவாக நம்ம வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த மசாலாஸ் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே மேலே வந்து வச்சுருங்க. அது கொஞ்சம் வந்து ஓல்டு. ஸோ இப்படி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துருக்கும். அண்ட் இது வந்துட்டு கிளாஸா மேம்? கிளாஸ் வந்துட்டு பட் நிறைய வீட்டில் கொஞ்சம் வந்து பயமாக வந்துருக்கும், அது உடஞ்சிருமோ ஏதாவது ஆகிடுமோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ராக்கரி எஃபெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் கிச்சன் ஸ்பேஸ் மட்டும் இருக்குது, டைனிங் ஸ்பேஸ் செப்பரேட்டாக இல்லை அப்படின்னு இருக்கும்போது யூ கேன் கிவ் திஸ் ஃபீல் இன் டு யுவர் கிச்சன் பை கிவிங் அ டால் யூனிட் லைக் திஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் பிளாக் டிண்டட் கிளாஸ், அந்த மாதிரி உங்களுக்கு வேரியன்ட்ஸ் நிறைய இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ நம்ம இது லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டார்க் இருக்கும், உள்ள உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. ஸோ இது ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். ஓகே, ஒரு மிரர் மாதிரி நம்மளுக்கு அப்படியே வந்து தெரியும். ஸோ ஒன்ஸ் யூ ஆன் த லைட்ஸ் யூ வில் see it everything clearly. நைஸ். ஸோ இந்த கிளாஸ்க்கு இந்த மாதிரி கேரண்டிஸ் அந்த மாதிரி வந்துட்டு எப்படி மேம்? கேரண்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா end of the day it's a glass. It's a very effective thing, like it is going to be breaked one day. So it's like how you maintain it effectively. சூப்பர். இது என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கவுண்டர் டாப் மாதிரி. இப்போ ஒரு ஃபுல்லாவே டால் யூனிட்ஸ் இல்லாம உள்ளே கிச்சன்லயே ஒரு இன்பில்ட்டா ஒரு கிராக்கரி செட்டப் மாதிரி ஃபுல்லாவே க்ளோஸ்டு ஷட்டர் இல்லாம இந்த மாதிரி கிளாஸ் செட்டப்ல போய் மெட்டல் ஃப்ரேம்ஸ் கொடுத்து கீழே அந்த கிளாஸ் ஃபேஷியா வச்சு இன்னும் எஃபெக்டிவா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது மோஸ்ட்லி கிச்சன் இல்லாம யூ கேன் கோ ஃபார் டைனிங் ஸ்பேசஸ் மோர் பியூட்டிஃபுல்லி. ஸோ இன்பில்ட் ஓடிஜி, இன்பில்ட் மைக்ரோவேவ் ஓவன் அந்த மாதிரி கான்செப்ட்க்கு யூ கேன் கோ ஃபார் திஸ் திங்ஸ் எஃபெக்டிவ்லி. பட் இஃப் யூ ஹேவ் செப்பரேட் ஓவன் அந்த மாதிரி இருந்தா கூட we can give you a separate cut out opening and you can have that oven alone inside. But inbuilt na you can go this and you can utilize the above and below also for the storage. So this is another pantry storage which comes in SS finish. So இப்போ மோஸ்டா நீங்க என்ன வந்து சஜஸ்ட் வந்து பண்ணுங்க? இப்போ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸா வந்திருக்கு, பட் சின்ன கிச்சன் வந்திருக்கு, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் வந்திருக்கும். அதுல என்ன மாதிரி வந்து ஒர்க் வந்து பண்ணலாம் இன்டீரியர்? So அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா you can go for a base unit completely and அதுவும் தாண்டி you can go for one tall unit. That's more than enough for keeping storages like these kind of things, pantry storages. அதுவும் தாண்டி like other than that you can have a fridge. Like we'll show it in the next kitchen. Yeah, sure. So kitchenல வந்துட்டு ரொம்ப மெயினான ஒரு ஏரியா அப்படினா இத தான் வந்து சொல்லலாம். So இதை எப்படி என்ன மாதிரி நீங்க இங்க வந்து வர்க் பண்ணிருக்கீங்க? So இது பாத்தீங்கன்னா எப்பவுமே like people prefer having cutlery drawers. I mean like thali baskets, everything like எல்லாமே கீழ ஹாபோ குக்டாப்க்கு கீழ தான் வரும். So அது பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி PVC cutlery trays adjust பண்ணுவோம், which is like நீங்க easily detach பண்ணிக்கலாம் இது and clean பண்ணி you can keep it back as well. Durability wise also it's good enough. So இப்போ ஸ்டீல் எல்லாம் போட்டோம் அப்படினா அதை நம்ம ரிமூவ் பண்ணி அதை க்ளீன் வந்து பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபுட் கிரேட் தான் எல்லாமே. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க இது பிளாஸ்டிக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் எல்லாமே ஃபுட் கிரேடோட தான் வருது. ஸோ நீ நாட் வரி அபவுட் இட். சூப்பர். This is like to keep small cups I mean like sauces அதெல்லாம் வைக்கிறதுக்காக. Okay. This is like a thali basket. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 feet 2 feetல கூட accessories வரும், but this is a 3 feet accessory. இது பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல்லாவே big plates அதெல்லாம் ஆக்குபை பண்ணிக்கலாம். So இப்போ இதே செட்டப் வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் வந்திருக்கு அப்படினா அதுக்கேத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் தாராளமா பண்ணிக்கலாம். எப்படினா இப்போ இது பாத்தீங்கன்னா 3 feet இருக்கிறதுனால நம்ம further kitchensல போகும்போது 2 feet accessories கூட பாப்போம். So இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸா வச்சுக்கிட்டு மீதி ஸ்பேசஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 450 ஸ்பேஸ் மட்டும் லெஃப்ட் அவுட்டா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம ஓப்பனபிள் ஷட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லைக் திஸ் இந்த மாதிரி ஓப்பனபிள் ஷட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் நீங்க ஷெல்ஃப் கொடுத்துட்டீங்கன்னா இது எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உள்ள நீங்க ஷெல்ஃப்ஸ் மாதிரி கொடுத்து யூட்டென்சில்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு இது பாத்தீங்கன்னா ஆயில் புல் அவுட். ஓகே. ஸோ செப்பரேட்டா மேலே வச்சுக்காம யூ கேன் ஹேவ் யுவர் ஆயில் புல் அவுட் இன் 2 வேரியன்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா ஆக்சசரி பேஸ்டாவே வரும். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளெயினா நம்மளே ஆர்கனைஸ்ட் பண்ற மாதிரி. இதுலயே பாத்தீங்கன்னா டிவைடர்
டிவைடர்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மசாலா ஸ்பைசஸ் பேக்கெட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட்ஸ் வந்து பேக்கெட்ஸ் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம யூஸ்வலி ரப்பர் பேண்ட்ஸ் அதெல்லாமே போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டாப் வியூ தான் நமக்கு எப்பவுமே கிளியரா இருக்கும். ஸோ ஒரு இதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது உள்ள என்ன இருக்குன்னே வந்து தெரியாது, அப்படியே யூஸ் பண்ணாமல் கூட வந்து வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இது நம்ம நிறைய இடத்துலயே வந்து பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா பிவிசி, ஐ மீன் லைக் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பிவிசிலும் வருது, கேன் ஃபினிஷ்லேயும் வருது. இது நேச்சுரல் கேன். பட் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸான பர்சன், உங்கள் கிச்சனை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னா யூ கேன் ப்ரிஃபர் ஃபார் திஸ். ஓகே. பட் இஃப் இன் கேஸ் லைக் இதுக்கு ஒரு ஆப்ஷன் எப்படின்னா பிவிசி கட்லரி ட்ரெயின் இருக்கும். ஐ ஷோ இன் நெக்ஸ்ட் கிச்சன். பிவிசியில் இந்த மாதிரி இதே மாதிரி. ஓகே, நான் இது வரைக்கும் பார்த்ததே வந்து கிடையாது. ஸோ அதையும் வந்து போய் வந்து பார்த்துடலாம். ஸோ சிங்க்கு கீழே மோஸ்ட்லி பீப்புள் வில் சே லைக் நம்ம எம்டியாவே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி இந்த மாதிரி சிங்க்கு கீழே எஃபெக்டிவாக ஸ்டோரேஜ் ப்ளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஏரியா மட்டும் கட் அவுட் ஓப்பனிங் கொடுத்து யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அதிலே பார்த்தீங்கன்னா யூ கெட் இட் இன் திஸ் எஸ்எஸ் ஆல்சோ. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூ நீட் நாட் புஷ் வெரி ஹார்ட். நீங்கள் எப்படி அதை புஷ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி லைக் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட் க்ளோஸ் கான்செப்ட். ஓகே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாவே டஸ்ட்பின் ஹோல்டர் மாதிரி, இன்பில்ட் டஸ்ட்பின் ஹோல்டர் மாதிரி லைக் இன்னும் செப்பரேட் ஸ்பேஸ் போகாமல் இங்கே ஒரு ஷட்டரில் கொடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்பேக்ட் கிச்சன். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி லைக் எப்படி எல்லாம் ஐ மீன் லைக் கிச்சனோட மேண்டேட்டரி திங்ஸ் எப்படி நம்ம கிச்சனுக்குள்ளே ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இதே பார்த்தீங்கன்னா 1 feet ஆஃப் த ஸ்பேஸ்லேயே நீங்கள் எப்படி ஒரு க்ராக்கரி யூனிட் உள்ளே வரும்போது ஒரு அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் க்ராக்கரி செட்டப் ஒன்ஸ் யூ என்டர் த கிச்சன். நைஸ். ஸோ உள்ளே வந்தோடனே லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் இப்போலாம் புது ஆக்சசரிஸ் இன்பில்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு போகும்போது திஸ் கைண்ட் ஆஃப் டேம்ப் யூனிட்லாம் போய்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 feet, ஐ மீன் 1.5 feet ஆஃப் த ஸ்பேஸ் வில் டேக் ஆஃப். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இன்கேஸ் நம்ம இதுலேயே வந்துட்டு வேற ஏதாவது இந்த ட்ரா டைப் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட கஸ்டமைசேஷன் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீ நாட் வித் ஃபிக்ஸ்ட் லெட்ஜ், நம்ம ரிமூவபிளாக கூட போய்க்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் ஷட்டர் ஓப்பனபிளாக இல்லாமல் எப்படி நம்ம டபுள் அப்லிஃப்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் அப்லிஃப்ட், இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்லிஃப்ட். ஓகே. ஸோ இது புல் அவுட் பண்ணுற மாதிரி புல் அவுட் ஆக்சசரி மாதிரி கான்செப்ட். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வி ஹேவ் சைல்ட் லாக் ஆல்சோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருமே வந்து ஈஸிலி புல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சைல்ட் லாக் கொடுத்துடலாம். ஓகே. சைல்ட் லாக்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பிவிசி கட்லரி ட்ரே 2 feet ஸ்பேஸில் எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3 feet இல்லாமல் 2 feetல கூட எப்படி பண்ணிக்கலாம். இதுவும் டிட்டாச்சபிள் தான் எல்லாமே. ஸோ ஈஸியாக நம்ம மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேண்டன் ட்ராயர்ஸ் மாதிரி எல்லாமே. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல எனக்கு வேற ஏதாவது செட்டப் வேணும்னா கூட நம்ம வந்து ஈஸியாகவே வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட கஸ்டமைஸ் தான். ஸோ உங்களுக்கு எப்படி ஐடியாஸ் இருக்கோ அது நீங்கள் டீட்டெயில்டாக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஸோ இப்போ கிச்சன் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த டைம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஐ மீன் லைக் a good thing to know. It's like ladies tend to stay in the kitchen for a longer time. Ladies எப்பவுமே கிச்சன்ல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சீட் அவுட் ஸ்பேஸ்னு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் ஆஸ் அ சீட் அவுட் ஸ்பேஸ். இங்க உட்காந்து they can chop vegetables அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கீழே யூ கேன் கோ ஃபார் த ஸ்டோரேஜஸ் ஆஸ் வெல். சூப்பர். ஸோ கிச்சனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் எங்கள் மம்மிக்கெலாம் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே வந்து பிடிக்கும். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக மோர் ஆஃப் லைக் இன்டராக்ஷன் ஸ்பேஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது. ஸோ அதுவும் தாண்டி லைக் மேலே ஷெல்ஃப்ஸ் லெட்ஜஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படி க்ராக்கரி செட்டப்பே வைக்க முடியல பட் ஒரு எலிவேட்டிங் ஸ்பேஸ் வித் கிளாஸ் வேணும்னா இந்த மாதிரி கூட கட் பண்ணிட்டு கிளாஸ் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டம்ஸ் எலிவேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீரியர் ஒர்க் போயிட்டோம் அப்படின்னா இப்போ லைட்டிங் செட்டப் ஸோ அதுக்கெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம எப்படி ஃபுல் பேக்கேஜாகவே வந்து பண்ணி கொடுத்தோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஐ மீன் லைக் எல்லாருமே வருவாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியர்ஸ், கார்பெண்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூசிவாக தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு போகும்போது they let us know. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது பார்க்கும்போது ரொம்ப என்னையும் வந்து அப்படியே அட்ராக்ட் வந்து பண்ணிச்சு. ஸோ நிறைய இந்த செட்டிநாடு ஸ்டைல் அந்த மாதிரிலாம் வந்து போகும்போது இந்த மாதிரி ரொம்பவே வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியும் வந்து பிடிக்கும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி கொடுத்துருங்க. என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் உட்டா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கிச்சன் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு ஆக்சுவலி பிகாஸ் இதெல்லாமே அந்த ஓல்ட் டச் கொடுக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் வுட் கிச்சன் தான் இது. ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ஸ் இந்த மோல்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரப்பர் வுட்ல தான் பண்ண முடியும். ஸோ ரப்பர் வுட் கிச்சன் இது. ஸோ என்டையர்லி பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் இதே லுக் உங்களுக்கு வந்து பிளைவுட்லையும் வேணும்னா நம்ம இதே டைப் ஆஃப் லேமினேஷன் இதே டைப் ஆஃப் கலரில் நம்ம அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். பட் இட் இஸ் லைக் இது இந்த எஃபெக்ட் வேணும்னா கண்டிப்பாக ரப்பர் வுட் தான் ப்ரிஃபர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பைஸ் ரேக்ஸ்க்காக கொடுக்குற அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரப்பர் வுட்ல தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதே கிச்சனை
நம்ம வந்து பட்ஜெட்ல கூட வந்து பண்ணலாம். அந்த PVC அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ப்ளைவுட்லயும் பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே. அதிலே பாத்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி CNC கட், இந்த மாதிரி வெண்ட் தனியா கொடுக்காம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா CNC இதெல்லாமே கொடுக்கணும்னா நம்ம வந்து HDHMRல கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுல கூட பண்ணிக்கலாம். ரப்பர் வுட் பண்ண பிடிக்கலனா. இது பாத்தீங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் எல் கார்னர் ஸ்பேஸ். ஸோ இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ இது பாத்தீங்கன்னா 160 டிகிரி ஹிஞ்சஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாவே எஃபெக்டிவா கார்னர் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இதுலேயே நம்ம ட்ராப்ஸ் மாதிரி வேணும்னா கூட நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ட்ராயர்ஸ் கூட கஸ்டமைஸ் இந்த எல் ஷேப்லேயே வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா கார்னர் ஆக்சசரிஸ்னே நிறைய வரும். ஸோ அது கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சுத்தமாக ஐடியாவே வந்து இல்லை கிச்சன் பற்றி, ஐ மீன் எப்படி ஒர்க் வந்து பண்ணோம் ஐடியாவே வந்து இல்லை, ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரு கிளான்ஸ் எனக்கு பார்க்க கொஞ்சம் கிளாஸியாக வந்து இருக்குன்னா அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சம் ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணுவீங்க? ஈஸி மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ப்ரிஃபர் ஆக்ரிலிக் கிச்சன். நான் இப்போ சொன்னது அது எல்லாமே இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் வைஸ் ஈஸி தான். பட் என்ன ஒரு ட்ராபேக் என்ன ஒன்று இருக்குன்னா லைக் இது எல்லாமே வந்து சன் எக்ஸ்போஷராக நிறையா இருந்துச்சுன்னா இதெல்லாமே எஃபெக்ட் பண்ண சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆக்ரிலிக் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஹை க்ளாஸி மேட் ஃபினிஷ் அது எல்லாமே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் புல் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினி பிரேக்ஃபாஸ்ட்டாக கிச்சனில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சம்படி கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா லிவிங் ஏரியாவில் டைனிங்கும் போக முடியாமல் கிச்சன்லேயே ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட்டாக கான்செப்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் சாப்பிங் போர்டாகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நைஸ். ஸோ நம்மளுக்கு எப்படியோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா PVC கட்லரி ட்ரே. ஓகே, இதை PVC. இதான் PVC கட்லரி ட்ரே. இது பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி டிட்டாச் ஆஸ் வெல். ஓகே, இது எல்லாமே டிட்டாச் பண்ணி யூ கேன் க்ளீன் இட் அண்ட் யூ கேன் கீப் இட் பேக். சூப்பர். ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் போட்டு யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே உங்களுக்கு க்ளோஸ் டைப்பாக வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் பேண்ட்ரி புல் அவுட் மாதிரி. ஸோ இது எல்லாமே மோர் ஆஃப் லைக் ரெஃப்ரிஜரேட்டர் கான்செப்ட் தான். இது எல்லாமே ஆக்சசரி பேஸ்ட். இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸில் தான் வரும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூனிட்டை தான் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இப்போ இது கஸ்டமைஸ் பண்ண முடியாது, வேறு எதெல்லாம் கஸ்டமைஸ் வந்து பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஷெல்ஃப் மாதிரி போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கஸ்டமைசேஷன் கொண்டு வந்துக்கலாம். 1 feet கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆக்சசரி வேணும்னு இருக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூனிட்டே கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ கிச்சன் வரும்போது எல் கிச்சனாக இருக்கும்போது இல்லை யூ கிச்சனாக எந்த கிச்சனாக இருக்கும்போது எல்லாருக்குமே ஜானிட்டர் யூனிட்னு ஒன்று தேவைப்படும். மாப் ப்ரூம் ஸ்டிக்ஸ்லாம் எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எண்ட் ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு கீப்பிங் யூ ப்ரூம் ஸ்டிக்ஸ் மீன் லைக் மாப்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இதை நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணும்னாலும் என்ன சைஸ் வேணும், ஒரு சின்ன ஏரியானா கூட அதை நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரீமியம் அண்ட் கிளாசி கிச்சன் சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்டையர்லி லாக்கர்ட் கிளாஸ் கிச்சன். ஸோ ரொம்ப பிரைட்டாக வைப்ரண்ட்டாக ஒரு லுக் கொடுக்கும் கிச்சன்லயே. வை பிகாஸ் இந்த யூஸ் பண்ணிருக்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான். கலர்ஸ் வைஸும் பாத்தீங்கன்னா we have variant of material books which you can prefer actually. This is to show like எப்படி ஒரு டால் யூனிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். உள்ள இன்டர்னல் வைஸ் ஒரு லெட்ஜ் எப்படி கொடுத்துக்கலாம், லெட்ஜ் கொடுக்கணுமா இல்லை புல் அவுட் ட்ராயர்ஸ் கிளாஸ் ஃபேஷியால கொடுக்கணுமா இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபியூ வேரியன்ட்ஸ் இதுல இருக்கும் ஆக்சசரிஸ். ஓகே, இது பாத்தீங்கன்னா லாக்கர்ட் கிளாஸ் டாம்பர் யூனிட். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததை விட இது கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். ஸோ உள்ள வந்து நம்ம யூஸ்வலி எப்பவுமே ledge shelf, I mean like plywood ledge போகாம glass shelf கூட போய்க்கலாம். If you are not keeping any heavy materials, for example grinder அதெல்லாமே வைக்காம decorative purpose thingsக்காக யூஸ் பண்றீங்கன்னா you can keep it here. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கம் கவுண்டர் டாப் மாதிரி இன்பில்ட் கிச்சனில் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் ஸ்டோரேஜஸ்லாம் கொடுத்துட்டு that side you can go for a breakfast counter concept. இது பார்த்தீங்கன்னா like you can have your ready foods here and I mean like daily யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆக்கியூபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கும் கீழே ஸ்டோரேஜஸ் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ மோஸ்ட்லி தட் வே. ஸோ அது தட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எல் கார்னர். ஓகே, ஸோ இது வந்து ரொட்டேட்டபிள். யா, நைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் வார்ட்ரோப்ஸ் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் அரிஸ்டோ ஃபுல் ஹைட் வார்ட்ரோப்ஸ். திஸ் கேன் கோ டு யுவர் 9 feet அண்ட் ஆல். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாக்கர்ட் கிளாஸ் வித் ஃபேப்ரிக் இன்சைட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஃபேப்ரிக் ஏதாவது டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா we can bring it here on top of it. அண்ட் அதுவும் மாதிரி நம்ம ஃபுல்லாக மிரர் கான்செப்டும் போய்க்கலாம். we have few variants in other examples also. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் உள்ள இன்டர்னலி you can கஸ்டமைஸ் எப்படி வேணா வேணும்னோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கிச்சனை தவிர்த்து வந்து
பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெட்ரூம் வந்து போகிறோம் அப்படின்னா அதில் ஸ்பேஸ் சேவிங் வந்துட்டு நிறையவே எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்ஸுக்கான ஒரு பெட்ரூம். ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பேஸ் சேவிங்லாம் பண்ணியிருக்கீங்க அண்ட் இது என்ன பெட்ரூம் சைஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம்? ஓகே, ஸோ பெட்ரூம் சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 9x9 10x10 கூட பண்ணிக்கலாம். அது கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எண்ட் டு எண்ட் ஸ்டோரேஜ், வார்ட்ரோப் ஏரியா, ப்ளே ஏரியாலேருந்து எல்லாமே இன்பில்ட்டாக கொண்டு வந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இது. ஸோ கிட்ஸ்னாலே அவங்க வெளியே தான் போய் விளையாடுற மாதிரி இருக்கும், எப்போவுமே வெளியே போய் இங்கே பண்ணோம் அது பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்பில்ட்டாக அவங்களுக்காக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வாலில் இந்த கான்செப்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம். அண்ட் இந்த மாதிரி கிளைம்பர்ஸ் மாதிரி அவங்களுக்காக. ஸோ கிட்ஸ் கேன் ஹேவ் தேர் பீஸ் ஆஃப் டைம் இன் பெட்ரூம் இட் செல்ஃப். ஸோ அதுக்காக திஸ் இஸ் ஒன் திங். ஸோ அதுவும் தாண்டி லைக் ஃபால் சீலிங் வைஸ், வால் பெயிண்டிங் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஃபால் சீலிங்கும் கஸ்டமைசேஷன் அண்ட் வால் பெயிண்டிங் கூட கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 3D எஃபெக்ட் வந்து கிடைக்கும். பேக் சைடு நம்ம லைட் வந்து பண்ணியிருக்கோம். லைட் கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ இது மிட் நைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரூம் லைட்ஸ் ஆன் பண்ணாமல் இந்த லைட்ஸே உங்களுக்கு ஒரு நைட் லைட் மாதிரி ப்ளே பண்ணும். அப்படியே ஆஃப் பண்ணி சும்மா பார்த்துடலாமா? உங்களுக்கு ஓகே, ஸோ நைஸ். ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக வந்து இருக்கு. அண்ட் இதெல்லாம் பற்றி அப்படியே சொல்லுங்கம்மா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வைஸ் கிட்ஸுக்கு நிறையாவே இருக்கும். புக்ஸ் எல்லாமே தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் த ஸ்டேர் கேஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸோ டாய்ஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணிக்கலாம் இதுக்குள்ள. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேர் கேஸ். அதுவும் தாண்டி நாங்கள் இந்த பக்கமும் அவங்களுக்கு வந்து சைடில் ஸ்டோரேஜ் ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகே, கேட்கும்போது லைக் இன்னும் ஸ்டோரேஜ் வேணும்னு நினைக்கும் போது நம்ம பெட்டுக்கு கீழே கூட இந்த மாதிரி ஸ்டோரேஜஸ் ப்ளே பண்ணலாம் டைப்ல. ஓகே, சூப்பர். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டடி யூனிட் மாதிரி. ஸோ இது ஸ்டடி யூனிட்டும் ஆக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெட் சைட் டேபிள் மாதிரி அந்த மாதிரி கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ வார்ட்ரோப் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கார்னர் ஸ்பேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்டோரேஜ் எப்படி ப்ளே பண்ணானா இந்த மாதிரி காம்பேக்டான ஸ்பேஸில் கூட ஒரு எல் கார்னர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பூஜா யூனிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் த ஹேண்டில் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்டு தான் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நார்மல் யூஷுவல் ஹேண்டில் இல்லாமல் யூ கேன் கோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் வீணை ஹேண்டில்ஸ் இல்லைனா பீகாக் ஹேண்டில்ஸ் அந்த மாதிரி கூட வி கேன் ப்ரிஃபர் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எண்ட் டு எண்ட் ஸ்டோன் ஃபினிஷ் கம்ப்ளீட்லி அந்த கிருஷ்ணரோட அந்த எஃபெக்ட் எல்லாமே கொடுக்கறதுக்காக. ஸோ பார்க்கும்போது எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி வந்து தோணுது. இந்த யூனிட்டை பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த மயில் இறகு வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இங்கே உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இல்லை பிள்ளையாடாக இருக்கட்டும் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான். இதை விட பெருசாக வேணாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம், சின்னதாக வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே நாங்கள் இன்பில்ட்டாகவே இந்த லீஃப் ட்ரே மாதிரி கொடுத்துருவோம். லைக் எல்லாம் சாமி பிரசாதம் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். கீழே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் கொடுக்கறதுக்காக ட்ராயர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பனபிள் ஷட்டர்ஸ். நைஸ். ஸோ ஷட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதே டிசைன் போகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சிஎன்சி வைஸ் நம்ம என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஷட்டர் வந்து இவ்வளோ தூரம் போதும், அந்த உள்ளே இருக்கிறது வெளியே தெரியணும்னா கூட அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஷட்டர் இல்லாமல் ஹாஃப் ஷட்டராக கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பார் செட்டப் கம் பால்கனி மேக் ஓவர் மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ மோர் ஆஃப் பீப்புள் ப்ரிஃபர் இன்னும் இந்த க்ரீனரி எஃபெக்ட் இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் க்ரீனரிஸ். அதே மாதிரி இந்த மாதிரி ஐ மீன் லைக் பால்கனியில் இந்த மாதிரி செட்டப் ஆர் டைனிங் ஏரியாவில் இந்த மாதிரி செட்டப் யூ கேன் பிரிங் இட் அப் இஃப் யூ ஹேவ் அ வெரி குட் ஸ்பேஸ் தேர். எப்படி எலிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக லைட் உள்ள இருக்கும். ஸோ இது யூ கேன் ஜஸ்ட் எலிவேட் வித் லைட்ஸ் அண்ட் ஆல். ஸோ திஸ் இஸ் அ மினி ஷீட் ஹியர். லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக அந்த வுட் லுக் வந்துடும். உங்களுக்கு அந்த நைட்டில் அந்த ஐ மீன் லைக் அந்த பார் எஃபெக்ட் தெரியணும். அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் ஆன் தி ஸ்லைட்ஸ் அண்ட் ஆல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டோரேஜஸ் மாதிரி. ஸோ இது உங்களுக்கு க்ளோஸ்டாக தான் ப்ரிஃபரபிளாக வேணும்னா க்ளோஸ்டாக கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தி கஸ்டமைசேஷன் பார்ட். ஸோ இது எல்லாமே லைக் த எஃபெக்ட்ஸ் ஹவு டு எலிவேட் யோர் ஃபியூ பார் எலிமெண்ட்ஸ் அது எல்லாமே எப்படி எஃபெக்டிவாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட் வால் எஃபெக்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த பெட் வால் பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கும். திஸ் இஸ் அ வால்பேப்பர் ஆக்சுவலி. வால்பேப்பர்? யா. ஸோ அந்த வால்பேப்பரில் ஒரு லூவர் எஃபெக்ட் கொண்டு வந்து அதை லைட்ஸ் வச்சு கொஞ்சம் எலிவேட் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ஸோ டூ மச் ஆஃப் வுட் ஒர்க் இல்லாமல் டூ மச் ஆஃப் பேனலிங்ஸ் இல்லாமல் அது எப்படி மினிமலாக நம்ம வால்பேப்பர் அப்புறம் ஒரு லூவர் பேனல் வச்சு ப்ளே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதுவே நம்ம வந்துட்டு இந்த ஸ்பேஸ் சேவிங் காட் அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓப்பன் அப் அண்ட் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. யா, அந்த மர்ஃபி பெட் கான்செப்ட்ஸ் அது எல்லாமே கூட நாங்கள் இருக்கு. We can show it to you. So இது பாத்தீங்கன்னா ஷூ ரேக் கம் ஃபாயர் ஏரியா. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் லைக் ஓப்பனபிள் ஷட்டர் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ஆக்சசரி பேஸ்டான ஷூ ரேக் போய்க்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட் இது. கிரேட்.
ஸோ இது எப்பவுமே ஒரு மேண்டரியான திங்காக இருக்கும். லைக் எப்பவுமே ஷூஸ் வந்து உள்ளே இருக்கும்போது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் விசிபிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் டு புல் அவுட் யுவர் ஷூஸ் அண்ட் ஆல். ஓகே, அது மாதிரி. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ ஃபாயர் செட்டப் டு ஹேவ் மோர் ஸ்டோரேஜஸ் வித்தவுட் ஹேண்டில். ஹவு யூ கேன் டூ இட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா we have this kind of concept here. ஓகே, நைஸ். ஹேண்டில் இல்லாமல் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஷட்டராக கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஜோன் தாங்க வந்திருக்கோம். ஸோ இதை சொல்லுங்கம்மா. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஷட்டர்லேயே எப்படி ஒரு மிரர் கான்செப்ட் கொண்டு வரலாம். ஸோ ஃபுல் ஷட்டரே ப்ரொஃபைல் ஷட்டராக மாற்றிட்டு ஓகே, அதுலேயே மிரர் இன்பில்ட்டாக கொடுத்துட்டோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மிரர் வைக்கிறதுக்கு சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் திஸ் இஸ் அன் ஆக்சசரி விச் இஸ் கால் இன்பில்ட் மிரர். ஸோ இந்த மாதிரி இன்பில்ட் மிரர் கான்செப்ட் யூ கேன் ப்ளே ஃபார் இட். ஓகே. ஸோ நிறைய வீட்டில் பார்த்தோம்னா இந்த பெட்ரூம்ஸில் மிரர் விசிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு எல் கார்னர், ஒரு ஜைஜான்டிக்கான ஸ்பேஸ் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம்னா திஸ் இஸ் தி எஃபெக்டிவ் வே ஆக்சுவலி. ஸோ இந்த எல் கார்னரை மொத்தமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கூட. ஸோ அதை நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன இடத்துல கூட எனக்கு இந்த இடம் கூட எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கூட இவங்க பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி இதுக்கு போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாஸ் மாய்ஸ்சர்னு ஒரு ஷீட். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெஃப்ளெக்டிவாக இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஷட்டர் மேலேயே டிசைன்ஸ் எப்படி கொடுத்து அந்த க்ரூவ்ஸில் எப்படி பெயிண்டிங் டியூக்கோ பெயிண்ட் கொடுத்து எப்படி நம்ம எஃபெக்டிவாக அதை இன்னும் ப்ளே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் ஹேண்டில், ஃபுல் மூன் ஹேண்டில் அந்த மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆக்சசரி டைப்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ நமக்கு கிட்ஸ்க்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கர் ராட்ஸ்லாம் இன் ரீச்சாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் புல் அவுட் ஆக்சசரிஸ். எனக்கே அப்படிதான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கே ப்ரிஃபரபிளாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் அயனிங் பேட் அப்படிலாம் வைக்கும்போது யூ நீட் 1 feet ஆஃப் யுவர் ஸ்பேஸ் ஃபார் ஷுர். அதுவும் சென்டர் ஆஃப் த வார்ட்ரோப்ல டு ரொட்டேட் இட் திஸ் வே ரவுண்ட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் அயன் யுவர் க்ளோத்ஸ் அண்ட் யூ கேன் கீப் இட் பேக். அந்த மாதிரி வருது. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் சுத்தமாக பார்த்ததே இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஆர்கனைஸ்டாக நம்ம க்ளோத்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் புல் அவுட் மாதிரி இது எல்லாமே. ஓகே. ஸோ இதில் நிறைய கிளாத்ஸ் நிறைய பேண்ட்ஸ், சாரீஸ் எல்லாமே ஹேங் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இது ட்ராஸ் மாதிரி இன்கேஸ் இது உங்களுக்கு லாக் டைப்பில் வேணும் அப்படின்னா கூட அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ஜுவல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா கூட இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கஸ்டமைஸ் தான். இந்த சைஸ் தான். இந்த சைஸ் இல்லை, நீங்கள் 1 feet ஆஃப் த வார்ட்ரோப் கூட பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். 1 feetல. யா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கலருக்கு இது மேட்சே அதில் ரொம்ப ஆர்டர் இருக்குது. இதுதான் இதுக்கு பிளான் இல்லை, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக இந்த ஒரு சாக் போர்ட் கான்செப்ட் மாதிரி. ஐ மீன் லைக் தே கேன் ரைட் இட் டவுன், தே கேன் ஹேவ் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். அது எல்லாமே இவங்க இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அ சாக் போர்ட் ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இஃப் யூ புல் இட் டவுன் திஸ் வே இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அ மர்ஃபி பெட் கான்செப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்பில்ட்டாக இருக்கும். இன்பில்ட் கான்செப்ட் இதெல்லாமே. ஸோ எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு எப்போ தேவையில்லையோ அது யூ கேன் க்ளோஸ் இட் பேக் அந்த மாதிரி இருக்குது. ஹை மெக்கானிசம், ஹெவி வெயிட் லிஃப்டிங் கூட இட்ஸ் பாசிபிள். சூப்பர். அண்ட் இதுலேயே நம்ம இங்கே ஷோஃபாஸ் வர மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது ஒரு குயின் சைஸ் பெட் அந்த சைஸ்க்கு கூட பெட் சைஸ் வைஸ் நம்ம எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet பெட் தான். ஸோ நீங்கள் ஒரு 6 feet 7 feet பெட் கூட உங்களுக்கு டபுள் எக்ஸல் கிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது. ஓகே. ஸோ இதெல்லாம் லைக் யூ கேன் க்ளோஸ் it back as well. So coming to this area, so இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஸ்லைடிங் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ் நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது. என்னால் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஸ்லைடிங் கான்செப்ட் இது. ஸோ பூஜா டோர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டேபிள் செட்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஹிடன் டேபிள் செட்டப்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மூவபிள் ஒன். யூ கேன் டேக் இட் டு டைனிங் ஏரியா, டு யுவர் கிச்சன் ஸ்பேஸ், ஆஸ் அ ஒர்க் ஸ்டேஷனாக கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. சூப்பர். ஸோ அதுக்கும் கீழே யூ கேன் ப்ரொவைட் திஸ் ஸ்டோரேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பைஃபோல்ட் ஷட்டர் மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு வால் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த ஷட்டரை நீங்கள் அப்படியே
வால் டு ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே கிரேட். ஸோ ரெண்டு சைடும் வந்துட்டு இப்படி நம்மளால ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா ஒரு இட்ஸ் டூ மச் ஹிட்ரன்ஸாக இருக்கும்போது நீங்கள் இது வால்க்கு ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இன்டர்னல் வைஸ் எனிதிங் கேன் பி கஸ்டமைஸ்ட் அப் டு த கிளைண்ட்ஸ் நீட். ஸோ இதுவுமே ஒரு கப்போர்டா? இல்லை, இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் யூனிட்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் லைக் அ டைனிங் கம் ஒர்க் ஸ்டேஷனாகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டைனிங்? யா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை, டைனிங் ஸ்பேஸ்னு பர்டிகுலராக இல்லை, பட் கெஸ்ட் வந்தோடனே இன்னொரு ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னு இருக்கும்போது யூ கேன் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் காம்பேக்ட் திங்ஸ் இன் யோர் ஹவுஸ். ஸோ இது நம்ம கிச்சனில் கூட வந்து பண்ணி கிச்சனில் கூட பண்ணிக்கலாம். பட் கிச்சனில் இஃப் யூ ஹாவ் அ வெரி ஆம்பிள் ஸ்பேஸ் தேர் யூ கேன் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். ஓகே. ஸோ அதுவும் தாண்டி உள்ள இந்த மாதிரி ஸ்டோரேஜஸ் கூட வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் தான். இது எல்லாமே ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ரிமூவபிள் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஜார் தான் இங்கே வைக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. மினி புக்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். சம் நீட்ஃபுல் திங்ஸ் அது எல்லாமே வச்சுக்கலாம் உள்ள. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து ரூம் ரொம்ப காம்பேக்ட், ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி நம்ம ஒரு ஸ்டடி டேபிள் வேணும்னு நினைக்கும் போது யூ கேன் கோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் புல் அவுட் ஃபோல்டபிள் டேபிள்ஸ். ஓகே. ஸோ இது பால்கனியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பிகாஸ் பால்கனியில் சில பேர் லேப்டாப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட். அது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப எடுத்துக்காது. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலராக நீங்கள் வந்துட்டு இந்த பெட்ரூம் செட்டப் அந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் வந்து பண்ணணும், இல்லை கிச்சன் நீங்கள் ஃபுல்லாக வந்து பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லைனா இல்லை இது மட்டும் நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமாக. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா சர்டன் ஒரு எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் தான் நம்மளும் போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸும் கண்டிப்பாக ஒரு ஃபோல்டபிள் டேபிளாக மட்டும் இருக்காது. கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணணும் ஐடியாஸ் இருந்து அதை நீங்கள் சொன்னாலும் கூட அது வந்து எப்படி எஃபெக்டிவாக நாங்கள் பண்ணிக்கணும், இன்னும் அந்த இடத்துல என்னெல்லாம் கொண்டு வர முடியும், we can give you suggestions, end to end சைட் விசிட்ஸ் கூட பண்ணலாம். அது எல்லாமே we can work it out. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் இப்போ உங்கள் பெட்ரூமில் வந்து ஃபுல்லாகவே ஸ்பேஸ் இல்லை, ட்ராயர் புல் பண்ணுறதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லை, அது கூட நம்ம எஃபெக்டிவாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் அப்லிஃப்ட் கான்செப்ட்ஸ். ஓகே. ஸோ ஹிஞ்சஸே பார்த்தீங்கன்னா அப்லிஃப்ட் ஹிஞ்சஸாக கொடுத்து யூ கேன் ஸ்டோர் யுவர் பேசிக் ட்ரெஸ்ஸிங் எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே வச்சு. நைஸ். அண்ட் இந்த மிரர் கான்செப்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் மூன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மிரர் வைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எஃபெக்டிவாக ப்ளே பண்ணிக்கலாம். இது ஹாஃப் மூன் எல்லாமே யூ கேன் டேக் இட் டில் திஸ் பாட்டம், இங்கேயும் பாட்டம் வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். ஓகே. யா. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு ஓப்பன் பூஜா யூனிட் கான்செப்ட் இது. ஸோ இது எப்போவுமே கேட்பாங்க இது இவ்வளோ பெருசாக தான் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. இஃப் யூ ஹாவ் அ வெரி குட் ஸ்பேஸ் லைக் ஒரு 3 feet ஸ்பேஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு ஓப்பன் பூஜா யூனிட்டாக பண்ணணும்னு இருக்கும்போது தாராளமாக பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கீழே உட்காந்து வர்ஷிப் பண்ணுற அளவுக்கு தான் ஹைட்டில் அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லீஃப் ட்ரே உங்களுக்கு இங்கே இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ட்ராயர்ஸ் எல்லாமே அது கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு இது கூட. ஸோ இந்த பூஜா செட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம காம்பேக்டாக கூட வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஃபுல் ஹைட் அரிஸ்டோ வார்ட்ரோப்ஸ் எப்படி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபியூ வேரியன்ட்ஸ் இது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 shutters-லேயே நீங்கள் எப்படி இந்த மிரர் கான்செப்ட் கொண்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் வேரியன்ட். ஓகே. ஸோ அதுவும் தாண்டி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் another வேரியன்ட். ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே தான் இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பார்த்து வந்து பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ்க்காக இவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு எடுத்த அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் கூட நான் வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஷேப்பே வந்துட்டு இப்போ நான் பாக்ஸில் வந்து பார்த்தேன் அப்படின்னா அது எனக்கு எல்ல வந்து இருக்குது, பட் எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்போ ஒரு சைட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களோட சைட் இன்ஜினியர்ஸ் இல்லை நாங்கள் டிசைனர்ஸ், இப்போ சில கிளைண்ட்ஸ் வந்து பர்டிகுலர்லி ஆர்கிடெக்ட்ஸ் தான் வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஆர்கிடெக்ட்ஸ் இன் பர்சனாகவே போயிட்டு கிளைண்ட்ஸ் கிட்ட அங்கேயே போயிட்டு என்னென்ன ஃபீஸிபிளாக இருக்குது என்னென்ன ஃபீஸிபிளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்களுக்கு ஒரு இன்புட்டாக கொடுத்துட்டோம்னா தேல் கம் டு அண்ட் கன்க்ளூஷன் ஓகே இது நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது வி ஃபர்தர் ப்ரொசீட் வித் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். கிரேட். ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு நிறைய இன்டீரியர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எதுக்கு உங்களை வந்து சூஸ் வந்து பண்ணோம்? ஸோ இதுதான் எப்போவுமே லைக் எல்லாரோட கேள்வியாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ லைக் கீ ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். வை பிகாஸ் வி ஹேவ் அவர் ஓன் ஃபேக்ட்ரி, லைக் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி இருக்குது. இட்ஸ் இஸ் இன் மேடவாக்கம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும், ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி கிவ் தெம் அ சான்ஸ் டு கோ இன் பர்சன் விசிட் தேர். லைக் யூ கேன் இன் பர்சன்லி சி லைக் எப்படி அது பண்ணுறாங்க, என்னென்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி டைப்பாலஜிஸ்லாம் வருது, இல்லை என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன் பர்சனாகவே அவங்க போய் அதை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் ஆர் மெயின் ஃபேக்டர் நான் சொல்வேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து இப்போ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஒரு
30 days 40 days அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு இமீடியட்டாக வேணும், நீங்கள் இமீடியட்டாக வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா வித்தின் அ வீக் அந்த மாதிரி ஒரு 4-5 டேஸ்லேயே நம்ம ஒரு டிசைன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 35 டேஸ்க்குள்ளேயே நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நம்மளோட இன்னும் ப்ராஜெக்டே டெலிவரி பண்ணிக்கலாம் எண்ட் டு எண்ட். ஸோ இப்போ எவ்வளோ ப்ரீமியமாக இருந்தாலும் சரி இல்லை என்னோட பட்ஜெட்குள்ளே பண்ணணுன்னாலும் வந்து சரி, கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் வந்துட்டு இங்கே எப்படி இருக்கும்? கம்பேர் வைஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரீசனபிள் தான் நான் சொல்லுவேன் கம்பேரிட்டிவ்லி அதர் இன்டீரியர்ஸ். ஏன்னா இப்போ கொடுக்குற காஸ்ட்டுக்கு வி கிவ் ஆல் கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் டு எண்ட் சைட் விசிட்லேருந்து கன்சல்டேஷன்லேருந்து டிசைன் ஃபேஸ் 2D எவ்ரிதிங் வில் பி இன்க்ளூசிவ் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் காஸ்டிங்ஸ். ஸோ எங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் காஸ்டிங் இல்லை. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷனுக்குலேயே சில ஃபீ அதெல்லாமே இருக்கும். பட் வி ஆர் அவுட் ஆஃப் தட். நோ, வி ஹாவ் அ செப்பரேட் பவுண்டரி ஃபார் தட். ஸோ நாங்கள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு எப்படி இன்புட் கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் அவங்க அதே கொஸ்டினை திருப்பி கேட்பாங்க, இதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு டிசைன்னு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு 3-4 டைம்ஸ் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸும் இருக்குது. நாட் ஜஸ்ட் ஒன் டிசைன், மல்டிபிள் டிசைன்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது இன்புட்டாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்பாக சொல்லணும்னா இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்லேயே நாங்கள் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு இன் டீட்டெயிலாகவே எல்லாமே தெரிஞ்சிடும். லைக் எண்ட் டு எண்ட் எங்களோட ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கஸ்டமர் மீட்டிங், கான்செப்ட் டிசைன், விஷுவலைஸ் டிசைன், அதுக்கப்புறம் கொட்டேஷன் அண்ட் அக்ரிமெண்ட், அப்புறம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் அண்ட் ஹேண்ட் ஓவர். ஸோ அதே ஃபேக்ட்ரி ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் தாராளமாக. லைக் பேஸ்டிங் அண்ட் ப்ரெஸ்ஸிங், கட்டிங் ப்ராசஸ், க்ரூவிங் ப்ராசஸ், எட்ஜ் பேண்டிங் எல்லாமே உங்களுக்கு இன் பர்சனாகவே இங்கே உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரண்டி கேரண்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் 15 years ஆஃப் வாரண்டி கொடுப்போம். 10 years ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இஸ் அவைலபிள். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 10 years வந்து கொடுக்குறீங்க. கிரேட். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நானே கேட்டு வந்து முடிச்சிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் வந்து கேட்கலாம். இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்ட் விசிட் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஸோ இவங்களே இன்னும் நிறைய ஐடியாஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ளாட் வீடியோ வந்து போட்டிருக்கோம், நிறைய பிளாட்ஸுமே வந்து போட்டிருக்கோம், ரெடி டு ஆக்குபை அந்த மாதிரி நிறைய வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய கமெண்ட் வந்து இந்த இன்டீரியர் ஒர்க் எனக்கு பெஸ்ட்டாக வந்து வேணும், பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுக்கணும் அண்ட் குவாலிட்டி வைஸும் பக்காவாக வந்து இருக்கணுன்றனால தான் ஸோ நிறைய இடத்துல பார்த்து ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். இதே மாதிரி நான் உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் மீ சைனிங் ஆஃப் பை. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணி வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.